உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது போக ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான். என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான். இந்த மாந்தியோட முக்கியத்துவம் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே. இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில், அதாவது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா கூட பார்த்திங்கன்னா, ஜாதகம் கணிக்கும் போதே மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க. ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் நிற்குது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அசுப கிரகம். அதாவது அசுப கிரகங்கள் நிறைய உண்டு. சனி, ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாமே அசுப கிரகங்கள் தான். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பஞ்சபூத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது அசுபத்துவமான கிரகம். அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது, நம்மளும் படக்கூடாது, அதோட பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கிட்டு அது எந்த ராசிக்கு எங்கே நிற்குது, லக்னத்துக்கு எங்கே நிற்குது அப்படின்றது, ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம். எதுக்கு தேவைப்படும் மாந்தி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு செய்வினை கோளாறு, அதாவது ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகர் மாந்தி, அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு, படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாந்தி. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, அது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பாவமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை 12 ராசிகளுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும், பாவத்தை செய்யும். சில கிரக சேர்க்கைகள், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அப்புறம் பாதகாதிபதியான கிரகம், இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில், அதாவது நம்ம 12 ராசி மண்டலத்தில் பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மாந்தி என்னென்ன நிலைகள்னா என்னென்ன பலன்களை கொடுக்கும், யோக பலன்களா, அவயோக பலன்களா, எப்படியான பலன்களை செய்யும், பொதுவாக தனுசு ராசிக்கு மாந்தி என்ன மாதிரியான நிலைகளில் பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தனுசு ராசியோட அதிபதி முழு சுபகிரகமான குரு பகவான். ஸோ முழு சுபத்துவம் பெற்ற இந்த குருவுடைய வீடு காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வர்றதுனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அது பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி அவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனம், அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பம், இப்போ ஒரு குடும்பத்தில் தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த நாளில் இருந்து அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சி, விருத்தியும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அனுபவத்திலையுமே தெரிஞ்சிருக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களோட பிள்ளை பெற்றவங்க சொல்லுவாங்க, என் பொண்ணு பிறந்த பின்னாடி, என் பையன் பிறந்த பின்னாடி தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு, இந்த சொத்தெல்லாம் வாங்கினேன், இதெல்லாம் வாங்கினேன், அதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பிறந்த பின்னாடி தான் செஞ்சு தொழில் தொடங்கினேன், பெரிய நிலைக்கு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப இயற்கையாக நடக்கக்கூடியது தான். இப்படிப்பட்ட யோக நிலை கொண்ட பாக்கிய அமைப்புகள் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு மாந்தி பார்த்திங்கன்னா முழு பகை கிரகம். அதாவது நம்ம எப்படி சுக்கிரனுக்கு, அதாவது ரிஷபராசி,
துலா ராசி மற்றும் கன்னி ராசி, மிதுன ராசிக்காரர்களுக்கு மாந்தி நட்பு கிரகம்னு சொன்னோமோ, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு வந்து அது பகை கிரகம். எதனால பகை அப்டின்னா, அ மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட புத்திரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சனி வந்து குருவுக்கு பகை. சனி, குரு சேர்க்கை வந்து சில நல்லதையும் செய்யும், சில கெட்டதையும் செய்யும். ஆ சனி, குரு சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு குடுக்குற யோகம். அதாவது அமைப்பு அது. நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, உழைச்சு வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு, உழைச்சு, ஒரே இடத்துல மொத்தமா ஏமாந்து விட்டுறது. அப்படி ஒரு நிலைய பொருள் திருட்டு குடுக்குற அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே நேரத்தில நெறைய வருமானத்தையும், ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கக்கூடிய யோகத்தையும் வந்து குரு, சனி சேர்க்கை வந்து அ ஜாதகர்களுக்கு ஒரு ஜாதகத்தில இணைஞ்சிருக்காங்க 2 பேரும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில அதுவும் உண்டு தான். வளர்ச்சியும் குடுக்கும், இழப்புகளையும் குடுக்கும். 2மே ஈக்குவலா இருக்கும். இது வந்து பிரம்மகத்தின்னு கூட சொல்லுவோம். சனி, குரு சேர்க்கை வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில பரிகார முறைகள்லாம் இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தியோட தொடர்பும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, ரொம்ப பாக்கியமானவர்கள், அவங்க அதிர்ஷ்டமானவங்க. ஆனா மாந்தி தொடர்பு இந்த ராசியிலேயே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்கியம் வந்து அப்படியே வீழ்ச்சிக்கு போகும். அ ஆனா மித்த ஆரோக்கியம், அந்த தீர்காயுள், இந்த பொதுவா மாந்தி லக்னத்தில ராசியில நிக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கிடைச்சிரும். அ ஒரு சகஜமா எல்லாத்துட்டயும் பழகக்கூடிய ஒரு இயல்பு, இது எல்லாத்தையும் குடுக்கும். ரொம்ப அதிகமா அடுத்தவங்களோட உரிமை எடுத்துப்பாங்க. ஆ புதுசா பழகுனவங்களா இருந்தா கூட, அவங்களே வியக்கிற மாரி, "என்னடா இப்ப தான் நேத்து தான் பழகுனாரு, இவ்வளோ உரிமையா நம்மள்ட்ட பேசுறாரு, பழகுறாரு. இவரு உண்மையிலேயே நல்ல மனுஷன் தானா? என்ன ஏதுன்னு?" சந்தேகப்படுற அளவுக்கு வந்து, அ அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப உரிமையா பழகக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குணம் வந்து இயல்பான தனுசு ராசிக்காரர்களோட குணம் கிடையாது. மாந்தி தொடர்பு இருக்கும் பட்சத்தில இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க. ஸோ அதனால சில சங்கடங்களையும், சில இடங்கள்ல வந்து அவமானங்களையும் கூட சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே மாரி 2ஆம் இடம், தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசியில மாந்தி இருக்கும் பட்சத்தில என்ன மாரி பலன்கள் குடுக்கும் அப்டின்னா வந்து, அ நம்ம முதலே சொன்னது தான். தனுசு ராசிக்காரர்கள் முழு சுபத்துவம் பெற்ற வியாழன், குருவுடைய அம்சத்தில பிறந்தவங்க. அவங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லி, நல்லது இது பண்ணி தான் பழக்கப்பட்டவங்க. ஆனா, இங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய நல்லத வந்து ஒரு வித்தியாசமா சொல்லுவாங்க. அதாவது நெகட்டிவ் சைட்ல சொல்லுவாங்க. இத இத செய்யுங்க நல்லா வரலாம் அப்படின்றத, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கஷ்டம் தான் படுவீங்க. அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் சைட்ல பேசுவாங்க. அவங்க பொதுவாவே அந்த அவங்களோட வார்த்தைகள் வந்து எதிர்மறையாவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அது அவங்க இயல்புல இருந்துகிட்டு இருக்கும். இதனால அ எத யோசிக்கிறோமோ, எத சிந்திக்கிறோமோ, எத பேசுறோமோ, அதுதான் நாமளா மாறுவோம் அப்படின்றது பொது விதி. அப்படின்ற இடத்துல இங்க வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல மாந்தி அமர்றதுனால, அவங்க எதிர்மறையா பேசி, பேசி, பேசி அவங்க வாழ்க்கையே ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு சங்கடங்கள ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். தனுசு ராசிக்கான இயல்போட கூடிய வாழ்க்கையா இல்லாம, சங்கடங்கள பார்க்க வேண்டிய ஒரு கஷ்டங்களோட கூடிய வாழ்க்கையா தான் இருக்கும். அந்த மாரியான எதிர்மறையான பேச்சுக்கள கூடுமான வரைக்கும் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததா 3ஆம் இடம். 3ஆம் இடம் எப்பயும் மாந்திக்கு நன்மை தான் செய்யும். இங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் வரக்கூடியது வந்து கும்ப ராசி. கும்ப ராசி சனியோட வீடு. சனியோட வீட்ல அ சனியோட புத்திரன் மாந்தி இருக்கிறது சிறந்த யோகம் தான். விடாமுயற்சி, எடுத்த காரியத்த முடிக்காம திரும்பி வரமாட்டோன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு போராட்ட குணத்தோட போராடி செயல்கள்ல வெற்றி அடைவாங்க. 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். 3ஆம் இடமும், 11ஆம் இடமும் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் மாந்திக்கு. அங்க இருக்கும் பட்சத்தில நல்ல யோக பலன்கள செய்யும். ஆ பொதுவா 8ஆம் இடத்துல, அதாவது கடக ராசியில மாந்தி இருந்தால், கண்டிப்பான முறையில மிகப்பெரிய மனக்குழப்பவாதிகளாகவும், ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எண்ணங்கள, முடிவுகள மாத்திக்கக்கூடிய நபர்களாவும் கடக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. வீண் அவ அ தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. வீண் அவசொலுக்கு செய்யாத தவறுகளுக்கு பழியேற்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். இது 8ஆம் இடத்துல இருந்தா இந்த பலன்கள்லாம் செய்யும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு மாந்தி என்ன நிலையில வராரு, ராசிக்கு என்ன நிலையில வராரு, சூரியனுக்கு எந்த நிலையில இருக்காரு, அதாவது நம்ம விதி, மதி, கதின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 நிலைகள்லயும் மாந்தி என்ன நிலையில இருக்கு, பாதகாதிபத்திய தொடர்பு இருக்கா? இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அது உறுதியா உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுமா, பண்ணாதா மாந்தி அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல முடியும். ஸோ மித்தபடி பொதுவா வந்து ராசி அடிப்படையில மட்டும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில நான் உங்களுக்கான குடுத்த பலன்கள் உங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கும்னு நம்புறேன். மேலும் ஒரு நீங்க முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம மாந்திய பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மாந்தி வேற, குளிகன் வேற அப்படின்னு நெறைய பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 2மே ஒண்ணு தான். மாந்தியும், குளிகனும் ஒண்ணே தான்.
இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும். அந்த நாளிகையை தேர்ந்தெடுத்து அதுலயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்றதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும். அதாவது சுபகாரியங்கள் அப்படின்னு அசுப காரியங்கள மட்டும் செய்யக்கூடாது. சுபகாரியங்களையும் ஒரு பர்ட்டிகுலரான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்கு. என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட மாந்தியையும் நம்ம வந்து சாதகமா பயன்படுத்திக்க முடியும். முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்ற மாரி, கிரகங்களால வரக்கூடிய கோளாறுகள கிரகங்கள வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரியனால வர பிரச்சனைய குருவால சரி பண்ணலாம். குருவால வர பிரச்சனைய சுக்கிரனால சரி பண்ணலாம். செவ்வாயால சரி பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, குருவால சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளா எடுக்கிற மாதிரி கிரகங்களோட குடுக்கக்கூடிய தோஷங்களையும், சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்கள வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மை தன்மைகளும் உண்டு, பாதகத்தன்மைகளும் உண்டு. எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு. இது வந்து ஒரு சராசரி மனிதர்களா, ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களா இத நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால உங்களுக்கான இந்த விஷயங்கள உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்த செய்யும், எந்த கிரகத்தோட நேரத்தில என்ன விஷயத்த நம்ம செய்யலாம், என்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும், என்னென்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயத்த தைரியமா செய்யலாம், அப்படின்ற கைடன்ஸ்லாம் குடுக்க முடியும். இதில பர்ட்டிகுலரா இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி, குளிகன் இதில வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதுல எதுவும் தொந்தரவு இல்ல. அப்படின்ற மாரி இருக்க நேரத்திலயும் நமக்கு ஏதாவது பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பா இருக்கலாம், கடன், தொழில் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், கடன் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், உறவு ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம். நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வரும்போது தான், அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்திய செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பா அதுதான் ஒரு காரணமா இருக்குன்றத நம்ம வந்து கண்ண மூடிட்டு சொல்ல முடியும். எல்லாமே ஜாதக நிலையில பொதுவான ஜாதகத்தில நல்லா இருக்கு அப்படின்னா, மாந்திய கணக்கிட்டு பார்த்து தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வு அங்க தான் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அ ஒரு நீங்க போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க, சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மாந்தி, உங்க விதி, மதி, கதி இந்த 3 நிலைகள்லயும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது? உங்களுக்கு அது தொந்தரவு தான் பண்ணுதா? இல்ல யோகத்த செய்ற நிலையில இருக்கா? இல்ல எதுவுமே பிரச்சனை இல்லையா? வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்படின்ற விஷயங்கள இன்னும் தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.